ரோம் இலங்கை நாட்டுக்காக, இஸ்ரேல் நாட்டுக்காக, விசேடமாக இந்திய நாட்டுக்காகவும், அதே வேளையிலே உலக நாடுகள் ஒவ்வொன்றுக்காகவும், யுத்த பூமிகளுக்காகவும் ஜெபிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார். கத்தர் தந்த சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வுக்காக அந்த வாழ்வை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வாராக. பெற்றுக்கொண்ட நாங்கள் அவற்றை பெற்றுக்கொண்டோம். அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க கத்தர் உதவி செய்வாராக. ஜெபங்களோடு வழிநடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக. மாலை வேளையில் இணைந்திருக்கிற சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரிசலோட்டமா ஆமீன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் நிச்சயம் குடும்பத்தையும் சந்ததியும் தவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவன் உங்களோடும் கூட இருந்து எல்லா காரியத்திலும் ஜெயமாய் மாற்றுவாராக. நாளிலே நாங்க வாலிப யுவதிகளுக்காக ஜெபிக்கிற ஜெபமாய் இருக்கிறது. ஆகவே இன்றைய நாட்களிலே அங்கு 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அக்கிரமம் அங்கு எல்லா நாட்களிலும் இருக்கிறது. அன்றைக்கு பவுலின் நாட்களிலும் இருந்தது, அங்கு இன்னும் கிரியை செய்கிறது. ஏனென்றால் பாவ மனுஷன் வெளிப்படும் வரை அது கிரியை செய்து கொண்டுதான் இருக்கும். அக்கிரமம் நிறைவேறும் போதுதான் நீதி நியாயம் இல்லாமல் போகும். ஒரு பாவ மனுஷன் வெளிப்பட்டு பூமி முழுவதையும் கிரியை நடப்பிப்பார் சொல்லி எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் தடை செய்கிறவன் யார் என்றால் திருச்சபை மக்களும் அங்கு எல்லா விசுவாச பிள்ளைகளும் அங்கு அவர்கள் தான் அங்கு இந்த அநீதியான நாட்களை காணாதபடி அது அங்கு உபத்திர நாட்களை குறைக்கும்படி நாங்கள் தான் நிற்கிறோம் என்பதை எல்லாரும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என கடைசி நாட்களாய் இருக்கிறபடியால் ஆனா கடைசி சொல்லுகிறோம். ஆனா எங்கள் மேல எவ்வளவு நாங்க கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் மிகவும் ஜாக்கிரதையாய் கவனமாய் நாங்கள் கவனிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் எங்களிடத்திலே ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்கிறார் என்பதை நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்குள்ளே நினைக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தான் எல்லா இடத்துக்கும் எல்லா மனுஷருக்கும் ஜெபிக்க கூடிய ஒரு ஜெப ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு உண்டாகிறது. எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் தான் செய்கிறார். ஆனா நாங்க ஒரு பாத்திரமாய் அங்கு திகழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த அக்கிரம செயல்களை செய்து கொண்டிருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஏனென்றால் அங்கு நாங்கள் தான் இந்த வாலிப பிள்ளைகளை தூக்கி எடுக்க வேண்டியவர்கள், நாற்றமர கழுவ வேண்டியவர்கள் திருச்சபை மக்கள். ஆகவே இந்த திருச்சபை மக்களுக்குள்ளே தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாய் அறிந்தவர்களாய் நாங்கள் இந்த நாட்களிலே செயல்பட வேண்டும். ஏனென்றால் வாலிபர்கள் அழிந்து போகிறார்கள் என்பது எங்களுக்கு அந்த நீதிமான் மடிந்து போகிறான் கவலை இல்லையோ என்று கேட்ட மாதிரி இந்த வாலிபர்கள் அழிந்து போகிறார்கள், நமக்கு கவலை இல்லையோ என்ற மாதிரி எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த பாவ மனுஷனாகிய அந்த கிறிஸ்து எழும்ப முன் இவர்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் மாறுதல் வர வேணும் என்று வழி நடத்தப்படும். ஆமே. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, வாலிபனே சிறுசிகரை உன்னுடைய வாலிப பிராயத்திலே நினைந்து சொன்னீரே ஆண்டவரே. இன்றைக்கு பல வாலிபர்கள் இன்றைக்கு ரக்ஸு கூடாக, பாவ வாழ்வுக்கூடாக, சாப வாழ்வுக்கூடாக, அக்கிரமங்களுக்கூடாக வாழுகிறார்கள். எப்படி நீர் சவுலை மாற்றினீரோ அதே போல இந்த வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு பிரியமாக வாழ
பாவம் பொல்லாதது, சாபத்துக்கு நரகத்துக்கு இழுத்து செல்லுகிறது என்பதை அந்த வாலிபர்களுடைய இருதயத்தில் உருவாக்கும்படியாக ஆவி வாலிபனிடத்துல வரும்பொழுது அவன் பொல்லாங்காலை வெல்லுகிற வெள்ளத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாலிபர்களை அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து தப்புவித்த தேவன் அல்லவா? தானியேலே அந்த சிங்க குகையில இருந்து தப்புவித்த தேவன் அல்லவா? உமக்கு பிரியமாக உண்மையோடும் உத்தமத்தோடும் மெய்த்தவரிடத்துல விசுவாசம் வைத்த வாலிபர்களை நீ பாதுகாக்கிற தேவன் அல்லவா? ஆண்டவரே, இந்த வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைகளிலே இருக்கிற வாலிபர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை முதலாவது மனம் திரும்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இலங்கை, இந்தியா, உலக தேசங்கள் அனைத்திலேயும் இருக்கிற வாலிபர்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிற வாலிபர்கள் முதலாவது இன்னும் அதிகமாக தேவனை கிட்டி சேரும்படியாக அந்த வாலிபர்கள் மற்ற வாலிபர்களுக்கு முன்மாதிரியாக நடக்க அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு அந்த நாடுகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த நாடுகளுக்கு சேமத்தை கொடுக்கிற தேவன் நீர் அல்லவா? வாலிப வயதில உயிரை கொடுத்து மனுக்குலத்தின் பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக உம்முடைய உயிரையே கொடுத்தீரே. பாவம் இல்லாத இயேசு பாவமானீரே, சாபம் இல்லாத இயேசு சாபமானீரே. இந்த காலத்துல ஒவ்வொரு வாலிபர்களும் உமது ஊழியத்தை செய்ய இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த வாலிபர் மூலமாக ஒரு எழுப்புதலை பார்க்க, அந்த வாலிபர் மூலமாக அந்த உம்முடைய துதியின் ஆவிக்கூடாக வாலிபர்களை எடுத்து ஒவ்வொரு தேசங்களிலேயும் கிறிஸ்தவ பாடல்களை பாடி ஒவ்வொரு தேசங்களிலேயும் எழுப்புதலை உருவாக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். வாலிபர்களுடைய பழைய பாவ உணர்வுகள் அகன்று அவர்கள் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரோடும் உடன்படுவீராக. இன்றைக்கு யுத்தங்களுக்கு போகாதபடி வாலிபர்களை இயேசுவின் சேரியாக இரட்சணியம் என்னும் தலைச்சிராயையும், நீதி என்னும் மார்க்கவசத்தையும், சத்தியம் என்னும் அறக்கட்சியையும், சமாதானம் என்னும் பாதரட்சியையும் கொடுத்து ஆவியும் பட்டயத்தையும் விசுவாசம் என்ற கேடயத்தையும் கொடுத்து இயேசுவின் ஒவ்வொரு வாலிபனையும் வேதாகமத்தோடு புறப்பட்டு போய் இந்த ஊழியத்தை செய்து முடிக்க நீர் ஒவ்வொரு வாலிபர்களோடும் இடப்படுவீராக. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்திலே இருக்கிற வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தபடியாக உம்முடைய வசனத்தை அறிவிக்கிற போர் வீரர்களாக உம்முடைய இரத்தத்தினால மூடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு உம்முடைய போராயுதங்களை தரித்து அவர்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணியில ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. மகனுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூடியிருந்த அந்த பிள்ளைகளோடு கூடியிருந்த உம்முடைய ஊழியத்தை செய்ய இவர்களுக்குள்ள இருக்கிறார் என்ற உணர்வை மற்ற வாலிபர்களுக்கு மற்ற மக்களுக்கு எடுத்து காட்ட அந்த அபிஷேகத்துல எப்பொழுதும் அபிஷேகத்துல நிரம்பி இருக்க கிருபை செய்வீராக. இந்த இடத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக அவருடைய குடும்பத்துல உள்ள ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அந்த வாலிபர்கள் ஒவ்வொருவரும் அந்த வாலிபர்களுக்குள்ள இயேசு இருக்கிறார், அவருடைய அபிஷேகம் இருக்கிறது. இவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கப்படுகிறீர்கள் என்ற ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவுக்கு ரட்சிக்கப்பட்டு வந்து ஊழியம் செய்யும் பொழுது இவர் செய்வது எல்லாவற்றையும் அன்னைக்கு யோசேப்பு செய்வதெல்லாம் வாய்க்கப்பட்டது போல இந்த ஊழியத்தில் நடந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாலிப பிள்ளைகளும் செய்வதை வாய்க்க பண்ணுவீராக. கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. வாலிபன் ரட்சிக்கப்பட, பலவானை வெல்ல, பொல்லாங்கானை எதிர்த்திருக்க, தீமைகள் அகன்று போக
ஒவ்வொரு வாலிபர்களையும் எடுத்து பயன்படுத்துவீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் வாலிபர்களையும் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் சபையில் இருக்கிற எல்லா வாலிய பிள்ளைகளும் கர்த்தருக்கு நேராய் நீதியாய் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். God bless you sister. God bless you everybody. ஆமேன். டோலி சிஸ்டர் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வான். நான் தானே இந்த நாட்கள்ல இந்த வாலிப பிள்ளைகள் சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தை அங்கு விசுவாசிக்கவும் பயபக்தியா இருக்கவும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த காலை நேரம் நாங்க ஒரு மனதோட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கிற தகப்பனா இருக்கக்கூடிய நன்றி நன்றி கோடி கோடி நன்றி இயேசுவே. ஒத்தாசைதாரும் பேதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உங்களிடத்திலிருந்து மட்டுமே ஒத்தாசை வரக்கூடியதா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே உள்ளான மனிதரை அப்பா பலப்படுத்துவதற்கு ஆண்டவரே இந்த வாலிபர்கள் ஒரு பெரிதான உங்களோட விலையேற பெற்ற இரத்தத்தை ஊற்றி ஆண்டவரே அவர்களை ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவங்க கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா விதமான தீமையிலும் இருந்து விலக்கி காத்து கொள்வதற்கு ஆண்டவரே உங்களோட வெளியேற பெற்ற இரத்தத்தின் மூலமாக இவங்களுக்கு ஒரு பெரிதான விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா. நீ கண்ணீர்களை துடைக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி. கண்ணீர் எல்லாம் துடைத்திடுவார் ஆண்டவரே. கரம் பிடித்து நடத்துறவர் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துற அப்பா. இப்படிப்பட்ட அப்பா ஏக்கத்திலையும் பயத்திலையும் அப்பா பலவீனத்திலையும் நடந்து கொண்டிருக்கின்ற வாலிபர்களை ஒரு தரம் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவரே அப்பா. நீங்க மன்னதுருகிற தகப்பன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பன், அதுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. இப்போ இந்த காலை நேரம் சாரி அவர்களுக்கு அப்பா இரவு நேரமாய் இருந்தாலும் ஆண்டவரே எங்க இப்ப வாலிபர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே நீங்க நிழலாய் இருந்து அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் ஒரு காலம் உங்கள் நாமத்தை உயர்த்தி அப்பா உங்களுக்கு சாட்சியாக நிலை நிற்பதற்கு ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. சித்தம் என்று சுத்தமாக என்று சொன்ன தகப்பனே துருக்கத்தில் ஆண்டவரே அவங்களுடைய இருதயத்தை சுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிற அப்பா. நீங்க அவர்கள் ஒரு போதும் கைவிடாத தகப்பனையா, நேற்று மீண்டும் மாறாத தகப்பன், இன்றும் எங்கள் மத்திய எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்க கிருபைகளுக்காக நன்றி செலுத்தினேன் ஆண்டவரே. நீங்க கிருபை நிறைந்த தகப்பனே, கிருபையின் மூலமாக இவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்களுடைய போக்கிலும் வரத்திலும் அவங்களுடைய போக்கிலும் வரத்திலும் இருந்த ஆண்டவரே அவர்களுக்கு அப்பா நீங்க அப்பா உங்களோட சுத்தமான ஆவியை அனுப்பி அவர்களை பாதுகாத்து அவர்களை காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை எனக்கு கேட்டறி விசாலத்திலே வைத்தார். அதே போல ஆண்டவரே அவர்களையும் ஆண்டவரே நீங்க உங்களோட கரத்துல அணை கட்டி அப்பா அவர்களை எழுப்பும்படியா பலவீனத்துல இருக்கிற சரீரங்களை ஆண்டவர்களை பலப்படுத்தி உங்களுக்கு எழுந்து பிராசிக்கிற வாலிபர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமீன். வாலிபர் பிராயத்திலே கர்த்தரை சிருஷ்டிகளை நினை என்று சொன்னபடி ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த கடைசி கால நேரத்தில் ஆண்டவரே அவங்களை உள்ளான இருதயத்தை உள்ளான ஆண்டவரை பிளப்படுத்தி அவர்களை தைரியமாக்கி அவர்கள் உங்களை நோக்கி பார்க்கக்கூடியதாக ஒரு ஜெப ஆவிய அபிஷேகத்தை மூற்றி அவர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. ரத்தமே ரத்தமே ஜெயம் என்று கூறியபடி ஆண்டவரே நீங்க பரிசுத்தர் அதுபடி ஆண்டவரே இந்த கடைசி காலத்தில் இந்த வாலிபரை எழுந்து பிராசிப்பதற்கு எல்லா விதமான அசுத்தமான ஆவியும் இயேசுவின் அத்தட்டுகிறேனப்பா. உங்களோட சித்தத்தை பண்ணி நடத்துங்க. உங்களுக்குரியவர்களாக மாற்றி பெரிதான ரட்சிப்பின் மூலமாக அலங்கரித்து அப்பா உங்க ஒரு புதிதான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கு அவர்களுக்கான ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமின் பிதாவே. நன்றி நன்றி இயேசுவே நன்றி. இந்த காலை நேரம் பிரதர் லெஸ்ஸி சிஸ்டர் ரீட்டா அப்பா அவர்களை இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க
அப்பா அவர்கள் இந்த நடத்துற ஊழியகத்துல ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உங்களோட பிரசனத்தை அவங்க காணக்கூடியதாகும். அப்பா இந்த நிமிடமும் அவர் உங்களை துதிக்கும் பொழுது ஆண்டவரே உங்களோட நாமத்தை அப்பா தரித்து கொண்டவர்களுக்கு ஆண்டவரே நீங்க பெரிதான அற்புதத்தை பெரிதான அபிஷேகத்தை கொடுத்து வழி நடத்த வல்லவரா இருக்கிறீங்க. ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. அவருடைய போக்கிலும் வரத்திலும் இருந்து அவருடைய பிள்ளையில ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அப்பா அவர்களை வழி நடத்தி பாதுகாக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஐயா. ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. நன்றி 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 கோடி கோடி நன்றி பிரதர். சிஸ்டர் ஜெனட்டுக்காண்டி வருகிறேன் ஆண்டவரே, அவருக்காக வர்றேன் ஆண்டவரே. அப்ப உங்களோட சித்தத்தின்படி நடத்துக. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை அப்பா. அப்பா உங்களோட வாக்கு தத்துவத்தின்படி வர சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் அவருடைய தேவலை சந்தித்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமே படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு புதிதான நாளாக புதிதான கிருபையின் மூலமாக அவரை ஆசீர்வதிக்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். அங்க ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். வடிவத்தில் இருக்கிற வாலிப மகனையும் கர்த்தர் பொறுப்பேற்று நடத்த வேணும், எழும்பி பிரகாசிக்க உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நாங்களும் பிரார்த்தித்துக் கொண்டு நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நீங்க கிறிஸ்து அங்க மத்திய ஆயத்தில் எடுத்துக்கொள்ள சிஸ்டர் பிரதர் குணா இணைஞ்சிருக்கிறார். அவருக்கு கொடுங்கள் என்று அவர் வேலையில் இருக்கிறார் நினைக்கிறேன். மன்னிச்சு கொள்ளுங்க பிரதர் குணா பிரதர். நீங்கள் எங்க திருச்சபை மக்களுக்கா திருச்சபையில இருக்கிற வாலிப ஜோதிகளுக்காய் நீங்க ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் இந்த கிருபையின் நாட்களில் அவர்கள் பயன்படுத்த வேண்டும். துறப்பின் வாசல்ல இவர்கள் நிக்க கூடியவர்களாய் அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல மனநிலைமை உபவாசத்தோடு கண்ணீரோடு நிற்கக்கூடிய ஒரு பாரம் நிறைந்த வாலிப பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை காத்து கொள்கிறவரும் நடத்துகிறவருமாயிருக்கிறவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நானே என்னை தவிர வேறு தேவனில்லை என்று சொல்லுகிறவரே, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஒவ்வொரு திருச்சபையிலும் ஆண்டவரே வந்து உம்முடைய வேதத்தை தூக்கி கொண்டு ஆண்டவரே வாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவரே உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆவியையும் எங்களுடைய ஆண்டவரே பிள்ளைகளுடைய சந்ததிகள் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே தொடர்ந்து வரும் என்று சொன்னவரே, உம்முடைய வருகை வரைக்கும் இதோ எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்க உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. அவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்த தகப்பனே உம்மோடு கூட இணைந்து நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பாவத்தை குறித்த வெறுப்புகள் பிள்ளைகளுக்குள்ளே காணப்பட உதவி செய்யுங்க. உலகத்தை பார்த்து ஆண்டவரே வாழாதபடிக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற உணர்வோடு கூட ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை உணர்ந்து கொண்டவர்களாக, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, தேவனுக்கு பயந்தவர்களாக வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட வேத வசனத்தின்படி கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் தேவனை அறிகிற அறிவுல பெருக வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தங்களுடைய ஆண்டவரே தங்களுடைய செல்ஃபிலே அவர்கள் எழும்பி வேதத்தை வாசிக்கிறவர்களாக
ஜெபம் பண்ணுகிறவர்களாக, உலகத்தில் நடக்கிற காரியங்களை கண்டு ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அதற்கு முன்மாதிரியாக ஒவ்வொரு தாய் தகப்பனும் கர்த்தாவே செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு வீடுகளிலும் தேவ சத்தம் கம்பீரமாய் கேட்கட்டும், ஜெப சத்தம் கேட்கட்டும். ஆண்டவரே, தேவ ஆராதனைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் அனுதினமும் நடக்க நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு வீட்டிலும் தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது என்று சொன்னபடி கர்த்தாவே, ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உமக்கு சாட்சிகளாக நிற்க ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் படிக்கிற இடங்களில கர்த்தாவே, வேலை செய்கிற இடங்களில உமக்கு சாட்சியாக கர்த்தாவே மற்றவர்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவரே உம்முடைய வாசனை வீசத்தக்கவர்களாக, உம்முடைய சுபாவத்தை காண்பிக்கத்தக்கவர்களாக, தேவ அன்பு கொண்டவர்களாக, தேவ இரக்கங்கள் கொண்டவர்களாக, உதவி செய்யத்தக்கதாக, அன்பு செலுத்தத்தக்கதாக, தேவ குணங்களை உடைய பிள்ளைகளா இருக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இவ்வுலகத்தின் கேடுகளுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் உம்முடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் காணத்தக்கதாக, ஆண்டவரே சபைகளுக்குள்ள சந்தோஷம் எழும்பத்தக்கதாக, குடும்பங்களுக்குள்ள சந்தோஷம் எழும்பத்தக்கதாக, ஆண்டவரை பார்க்கிற தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளை குறித்த ஒரு சந்தோஷம் எழும்பத்தக்கதாக, தேவ வைராக்கியம் கொண்ட பிள்ளைகளாக காணப்பட ஒவ்வொரு சபைகள் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் ஆளுக செய்து அவர்களுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியங்களோடு கர்த்தாவே, அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களோடு வாஞ்சைகளோடு கூட அவர்கள் பத்திரமாக பயபக்தியோடு நடக்க என் ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. உபவாச கூடுகைகளில் விட்டு விடாதபடிக்கு, சபை கூடுதலை விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே நடக்கிற ஒவ்வொரு கூட்டங்களிலும் பிள்ளைகள் கலந்து கொண்டு தங்களை காத்து கொள்ள ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே இந்த தீமைகளில் இருந்து, இந்த கடைசி காலங்களிலும் ஆண்டவரே இந்த அசட்டைத்தனங்களில் இருந்து, பெருமைகளில் இருந்து கர்த்தாவே, தங்களுடைய அழகு தன்மைகளில் இருந்து கர்த்தாவே, எல்லா காரியங்களிலும் இருந்து தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக புரிந்து கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக உம்முடைய கருத்துல ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த ஆசிரியர்கள் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வசனங்களை சொல்லிக் கொடுக்க தெளிவுள்ளவர்களாக, இந்த பிள்ளைகளை வழிநடத்தத்தக்கதாக, இந்த பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளத்தக்க தன்மையில் அந்த ஆசிரியர்கள் புரிந்து கொண்டு கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வசனங்களை, தேவனுடைய வசனங்களை நல்ல நிலத்திலே விழுந்த விதையை போல விதைக்கத்தக்க ஆண்டவரே அந்த கிருபைகளை கொடுத்து ஒவ்வொரு சண்டே ஸ்கூலில் ஆண்டவரே வாலிப கூட்டங்களில் யூத் என்று சொல்லப்படுகிற ஆண்டவரே அந்த வாலிப ஆராதனைகளில் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே முறையாக போதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய பிள்ளைகள் காக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் தேவ அன்பினால் நிரப்புவீராக. ஆண்டவரே ஒளிவு மறைவுகள் இல்லாதபடிக்கு ஒரு தாய் தகப்பனுக்கு நல்ல பிள்ளைகளாக, சபைக்கு முன்மாதிரியான பிள்ளைகளாக, பெரியவர்கள் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் பிள்ளைகளுக்குள்ளே கேட்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் இந்த சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே தகப்பனே, இதன் மூலம் செபிக்கிற செபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர இது ஒவ்வொரு வீடுகளிலும் மாற்றங்கள் வரட்டுமாறு செபிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளிலும் மாற்றங்கள் வரட்டுமாறு செபிக்கிறோம். அது ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் எரியத்தக்கதாக உள்ளவர்களாக தொடர்ந்து காணப்பட உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். விசேஷமாக லெஸ்லி என்ற குடும்பத்துக்காக செபிக்கிறோம் கர்த்தர் தாமே அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் யாவரும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதோ ஜேனட் சிஸ்டருக்காக செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு உம்மை சோதரிக்கிறோம். நல்ல சுகபல ஆரோக்கியத்தோடு அந்த குடும்பம்
செய்வீராக செவிக்கிறோம் ஐயா. இதோ வந்திருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களும் ஊழியர்களும் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே எந்த காரியத்தையும் கண்டு பயந்து பின்வாங்கி போகாதபடிக்கு கர்த்தர் இருக்கிறீர் என்பதை நான் தான் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி, பயப்படாதிருங்கள் என்று சொன்ன வசனத்தின்படி நாங்களும் உம்மோடு கூட தொடர்ந்து நடக்க எங்களுக்கு இன்னும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மறுபடியுமாய் உம்முடைய சமூகத்துல கூடிய ஆண்டவரே உம்மை துதிக்கும் வரைக்கும் உம்முடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் இருந்தங்களை வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம். கர்த்ததாமே உங்களோடும் உங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென் ஆமென். தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. நான் ஒரு கடைக்கு வந்தேன், பிரேக் டைம்ல நான் ஜாயின் பண்ணான். தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் டைம் கிடைக்கிற நேரம் உங்களோட ஜாயின் பண்ணி ஜெபம் பண்றேன். ஓகே ஓகே பிரதர். நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர். ஓகே, நீங்கள் இந்திய நாட்கள்ல இருக்கிற அந்த பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கிறவர்களாய் இந்த வாலிப பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற தடைகள், ஜெபிக்கிறதுக்கு தடை, உபவாசிக்கிறதுக்கு தடை, அங்கு சபைக்கு வருவதற்கு தடை, இப்படிப்பட்ட தடைகள் இவர்களை விட்டு அகற்றப்பட்டு தேவனுக்குள்ளே அவர்கள் நிரந்தரமாய் நித்தியமாய் இருக்கக்கூடிய ஒரு கிருபையை இவர்களுக்குள்ள வைக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. நேசிக்கிறாங்க நல்ல தகப்பனே, அருமையான செவ வேலைக்காய் மற்ற நன்றிகள் எடுக்கிறங்க தாவும். கர்த்தர் நல்ல ஒரு வல்லவரமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு வழி நடத்துகிற தயவுக்கும் கோடாங்க கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் ஆண்டுகிற இந்த வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறதா இந்த சூழ்நிலையில நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் கர்த்தர் தாமே அதனை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தால் நடத்தி ஆண்டுகிறார். உம்முடைய வாழ்க்கையுடைய ஆவியானவர்கள் செயல்படத்தக்கதாக இதே வேளையில் கர்த்தர் தாமே ஆண்டுகிற இதன் மூலம் இந்த ஜெபத்தின் மூலமா இடைப்பட்டு ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படி ஆய்ச்சிக்கணும். வாலிபே, உன் இமையிலே சந்தோஷத்திலே, உன் இளமையிலே சந்தோஷமாயிரு. உன் வாலிப நாட்களிலே உன்னை பூரி பார்க்கட்டும். உன் நெஞ்சின் வழிகள் உன் கண்ணின் காட்சிகளும் நட. ஆனாலும் இவையெல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லுகிற வசனத்தின்படி இந்த நாளிலே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் நீங்க பெரிய காரியங்களை செய்து இந்த பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே நீர் இருக்கும்படியா, இந்த பிள்ளைகள் மத்தியிலே நீர் வாசம் செய்யும்படியா, இவர்கள் உள்ளத்தில் இருக்கிறதான தீமையான காரியங்களை எல்லாம் அகற்றி போட்டு இவர்கள் ஆண்டவரே சுத்தமும் பரிசுத்தமுமாய் இருந்து ஆண்டவரே இவர்கள் தன்னையும் தன்னுடைய ஆத்மாவையும் காத்து கொண்டு நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். காலம் பொல்லாதவையா இருக்கிறது கர்த்தாவே. அப்பா, சூழ்நிலைகள் மாறுகிறபடியால் இந்த சூழ்நிலையில ஆண்டவரே ஒருவரும் பரிசுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த உலகம் ஆண்டவரே உருவாகி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தை இழக்காமல் தன்னுடைய ஆண்டவரே அன்பு இழந்து போகாதபடிக்கு, கர்த்தரிடத்தில் வைத்திருக்கிறதான அன்பு குறைந்து போகாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உண்மையை ஆண்டவரே தன் சொந்த இரட்சகராய் ஏற்று அதன்படியாய் நடந்து உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்பணிந்து நடந்து ஆண்டவரே தன்னுடைய ஆத்மாவை காத்து கொள்ளவும் ஆண்டவரே இவர்கள் எல்லா சமுதாயத்திலும் ஒரு நல்ல பிள்ளைகளா இருக்கவும் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்கு துணையாய் இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. கடைசி காலத்தில் ஆண்டவரே நீர் இவர்கள் மேல் ஆண்டவரே உன் வல்லமையான ஆவியினால் நிரப்பப்பட்ட ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி
செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜீவனானது ஆண்டவரே மண்ணுக்கு போவதற்கு முன்பாக ஆண்டவரே என் தேவனுடைய சமூகத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளால் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே மனம் மாறவும் ரட்சிப்படையவும் பரிசுத்தாவின் வல்லமையினால் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் உமக்காக ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் எங்கு நடந்தாலும் எங்கு சென்றாலும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு நீர் அதிகாரத்தை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். செல்லுகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை பிரசாபப்படுத்துகிறவர்களாகவும் அறியாத மக்களுக்கு உமாய் பற்றி சொல்லி ஆண்டவர அடுத்தவர்களை ஆண்டுகிறோம் பக்கமாய் ஆண்டவர இயேசுவின் அன்பை சொல்லி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர இயேசுவின் பக்கமாய் அழைத்து வருகிறவர்களாக மாற்றுங்கப்பா. அப்பா காலம் ஆண்டவரே இது சமீபமா இருக்கிறது என்று ஆண்டவரே இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே எங்களுக்கு எடுத்து வைக்கிறபடியால் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே அந்த காலம் நெருங்குவதற்கு முன்பு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை மொக்காக எழுதி பிரகத்திக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனை கண்டவர்கள் ஆண்டவரே அவர்களுடைய முகத்தை பிரகாசிக்கப்பட்ட தேவன் ஆண்டவரே முகத்தை ஆண்டவரை பிரகாசிக்க செய்த தேவன் அவரை காணும் போது அநேக ஆண்டவரை காணக்கூடாதபடி ஒளியினாலே ஆண்டவரே அவரை ஜொலித்தது போல இந்த பிள்ளைகள் அந்த உலகத்திலே ஆண்டவரை அப்படியாய் ஜொலிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவரை அப்பா இந்த உலகத்திலே ஆண்டவரை தீமையிலும் ஆண்டவர வேதனையிலும் ஆண்டவர பொருளியான வாழ்க்கையிலும் மதுவிலும் ஆண்டவர கட்சான காரியங்களிலும் ஈடுபடுகிறதான வாழ்ந்த பிள்ளைகளுக்கு இவர்களுடைய மாதிரியாக இருந்த அவர்களை இவர் பக்கமாய் திருப்புகிற ஒரு கருவியாக இவர்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோமா. கர்த்தர் தாமே அந்த பிள்ளைகள் மத்தியில நீர் கிரியை செய்து ஆண்டவரே ஆண்டவர அப்பா இந்த புறஜாதி மக்களும் ஆண்டவர அப்பா பாவத்தில் வாழ்கிற மக்களும் ஆண்டவர அறிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய வாலிபர்களை வீட்டில் இருக்கிற நீங்க பயன்படுத்துங்கப்பா. கர்த்தர் தாமே அப்படியா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பயன்படுத்தி இந்த வீட்டிற்கும் ஆண்டுகிற நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் ஆண்டுகிற நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவும் நல்லவர்களாகவும் விலக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் ஆராதிக்கிற பிள்ளைகளால் உங்களுடைய வசனத்தை போதிக்கிற பிள்ளைகளால் அப்பா இதோ ஆண்டவரே இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற பிள்ளைகளா இந்த பிள்ளைகளையோ ஆண்டவரே நீ எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த சமுதாயம் மாறட்டும், இந்த உலகத்தினுடைய பாவ கரங்கள் அகற்று போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் விளைவிக்கப்பட்ட நாமத்தினால் மட்டுமே இந்த பாவம் எல்லாம் நீங்கும் என்கின்ற ஆண்டவரே அந்த காரியம் இந்த உலகத்திற்கு தெரியட்டும் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே மறிப்பதற்கு முன்பாக ஆண்டவரே இத்தகையான தீமையான காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் மறிக்க போகிறேன் என்று அறிந்த ஆண்டவரிடத்தில் வராதபடிக்கு இந்த உலகத்தில் நான் இயேசு கிறிஸ்து கண்டு ஏதாலும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டு தெரிந்து கொண்டு வழியில் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இதோ ஆண்டவே தெரிந்து கொண்டது போல கர்த்தாவே இந்த பிள்ளைகள் எல்லாம் நீர் தெரிந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே உண்மையில் சுத்தம் உள்ளவர்களாய் ஆண்டவர் மாற்றுங்க. ஆபிரகாம் சந்ததி என்று சொல்லத்தக்கதான அந்த விசுவாசத்தை இந்த பிள்ளைகளுக்கு தந்த ஆண்டவரே போகாதபடிக்கு இணங்கி விழாதபடிக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஆண்டவரே துணையாக இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியா இந்த பிள்ளைகள் மத்தியில பரிசுத்தத்தை தந்து ஆண்டவரே பரிசுத்தத்தோடு வாழும்படியான ஆண்டவரே பரிசுத்த சந்ததியை உருவாக்குகிறவர்களாக இவளை மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா தேவன் செய்ய போவதற்கா உங்க கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்க கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அவள் வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் இருந்தா அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர உமக்காக எழுதி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா கர்த்தாவே இந்த வேளையில ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு சமூகத்துல
அப்பா. சாத்தான் ஆண்டவரை கொடியவன் ஆண்டவரை, அவன் ஆண்டவரை யாரை விழுகலாம் என்று வகைத்திடுகிறதான ஆண்டவரை வெளி சர்வத்தை போல் இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே ஆண்டவரை அவள் வலையிலே சிக்காதபடி அப்பா அந்த பிள்ளைகள் வீட்டில் இருக்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரை அவர்கள் இந்த உலகத்தில் பிரகாசிக்கிறவர்களாக தேவனுக்கென்று பிரகாசிக்கிறவர்களாக ஆண்டவரை அவைகளை மாற்றி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ சேர்ப்பதற்காய் உனக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரை அருமையான இந்த ஆண்டவரை ஜெப வேலையை ஆண்டவரை நடத்தி வருகிறதான சங்கமும் ஊடகத்தை ஆண்டவரை நீங்க ஆசீர்வதித்து அப்பா எல்லாம் எங்கெங்கெல்லாம் ஆண்டவரும் இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அங்கெல்லாம் அப்படியா என் தேவனாகி கர்த்தர் இதை நடத்துகிற அருமையான தாசர் ஆண்டவரே லெஸ்லி சகோதரரின் சமூகத்தில் கொண்டு வருகிற மகனை ஆசீர்வதிங்க, மகனுக்கு துணையாக இருங்க. இன்னும் ஆண்டவரே அவர்கள் என்னென்ன நினைத்திருக்கிறார்கள் கர்த்தாவே அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை செய்ய போதுமான திராணியும் பலத்தையும் ஞானத்தையும் விவேகத்தை அறிவியும் ஆண்டவரே பொருள் உதவிகளும் தந்த ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். கர்த்தர் அப்படியா நீ தந்து வழிநடத்துற போவதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். இதற்காக கொடுக்கப்பட்ட இவர்களுக்கு மனைவி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மரும பிள்ளைகள், இனஜன பந்து ஒவ்வொரு ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இவர் வாழ்கிறதான இடத்திலே ஆண்டவரை உங்களுடைய ஆண்டவரை பிரகாசம் தொடர்ந்து ஆண்டவரே இவர்கள் அநேக ஜனங்களுக்கு பிரகாசிக்க செய்வதாக மாற்றுங்க. கர்த்தரபடியாய் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த ஜெப வேலையை தொகுத்து விளைகிறதான அப்படியான ஜானட் மகளையும் அவருடைய கணவன் அவருடைய மகனையும் ஆண்டவரை நீ ஆசீர்வதித்து வழிநடத்துவீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். அந்த வேலையில் உங்களுக்கு தாவே அருமையான மகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறேன். அந்த மகள் இப்ப சென்றிருக்கிறதான அந்த ட்ரைனிங் வேலையில் ஆண்டவரே தேவன் நீங்க வழி நடத்துங்கப்பா. தேவன் அவரோடு கூட அந்த மகளோடு கூட இருங்கப்பா. அவர் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரை நேர்த்தியாய் ஆண்டவரை செய்ய கற்றுக்கொள்ள ஆண்டவரை அதை செயல்படுத்த அதே நேரத்திலே கேட்கிறவர்களுக்கு வெளிச்சொல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியா இங்க செய்யப்போவதற்காக முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தை எடுத்து பயன்படுத்துங்க. என் தேவன் அப்படியே செய்யப்போவதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் எடுக்கிற கர்த்தாவே துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்க கடைசி காலத்திலே தங்கள் துன்மாக்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வாலிப யுவதிகள் இன்றைய நாட்களிலே துன்மாக்கமான இச்சைகளுக்குள்ளே அகப்பட்டு போகிறார்கள். அங்கு வெளியிலே வர முடியாம சிலர் தவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த ஆத்துமாக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. பாதாள வழிக்கு இவர்கள் விலக்கி ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த நாள் முழுவதுமா எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா எங்களை பாதுகாத்து கண்ணின் மணியை போல நீர் ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்தி வருகிற உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் ஒருபோதும் மாறாதவர், மறவாதவர், உறங்காதவர், தூங்காதவர் ஆண்டவரே. எங்களை உள்ளங்கரங்களிலே எங்களை வரைந்திருக்கிறீரே அப்பா, உமக்கு சோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று எங்களுக்கு துணையாய் நின்று இம்மாட்டுமாய் எங்களை பாதுகாத்து வருகிறவரே உமக்கு சோத்திரம் அப்பா. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லோரையுமாய் கர்த்தாவே நீர் மடங்கடித்து இம்மட்டுமாய் நீர் வழி நடத்தின எல்லா தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்போது கூட கர்த்தாவே சகோதரி கொடுத்துதான் அந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு சோத்திரம். ஆமே சுராஜா, இது கடைசி காலமாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே அவர் வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவராகிய தேவன் எழுப்புதலின் திட்டத்திலே பங்கு பெற செய்து ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உமது ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளா இருக்க
கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். கடைசி நாட்களிலே வாலிப பிள்ளைகள் தங்கள் துன்மார்க்க வழியிலே இச்சைகளுக்கு அப்பா தங்களை ஒப்பு கொடுத்து பரியாசக்காரர்களாகவும் தங்கள் வாலிப நாட்களை ஆண்டவரே வீணடிக்கிற பிள்ளைகளாக இருக்காதபடி ஆண்டவரே, அப்பேற்பட்ட பிள்ளைகளை எல்லாரையும் ஆண்டவரே இந்த வேலையில உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அநேகர் வெளியே வர முடியாதபடிக்கு தவித்து இந்த மாதாளத்திலே கட்டுண்டவர்களாய் இருக்கிற பிள்ளைகளை எல்லோரையும் ஒரு பலம் கொண்ட கரம் அவர்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா உம்மால் ஆகும் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இவர்களை நீர் பொறுப்பெடுங்கப்பா. எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே இச்சையினாலே இழுக்கப்பட்ட சிக்கி தவித்து கொண்டிருக்கிற எல்லோரையும் தேவன் நீங்க ஆண்டவரே விடுவித்த அந்த பிள்ளைகள் எல்லோரையுமா ஆண்டவரே ரட்சிப்பின் வழியாய் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு தேவனுடையதா இருக்கிறது, உம்முடையதா இருக்கிறது தகப்பனே. அப்படியாக இந்த வாலிப பிள்ளைகளை நல்ல ஞானத்தினாலே நிரப்பும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகள் தங்கள் இச்சையான துன்மார்க்கமான காரியங்களுக்கு ஆண்டவரே பரியாசக்காரர்களுக்கு ஆண்டவரே அவர்கள் இடம் கொடுக்காதபடிக்கு அவர்கள் கர்த்தாவே தன் தாய் தகப்பன் போதகத்தை விட்டு படிக்க இருக்கவும் வேத வசனங்களை வாசிக்கவும் தியானிக்கவும் அதன்படி நடக்கவும் ஆண்டவர் தாமே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வாலிப நாட்களிலே அப்பா உம்மை தன் சிருஷ்டிகரை நினை என்ற வார்த்தையின்படி அவர்கள் உம்மை நினைக்கவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் சோதரிக்கவும் கர்த்தர் நீர் அவர்கள் மேல இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம். இதன் மூலியமா அநேக பெற்றோர்கள் கர்த்தாவே தங்கள் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் அவர்கள் துன்மார்க்கத்திலே இச்சையிலே கட்டப்பட்டு இருக்கிற காரியத்தினாலே பெற்றோர்களுக்கு அது பெரிய வேதனையும் சோதனையுமா இருக்கிறபடினாலே இந்த பெற்றோர்கள் எல்லாரும் சுமூகமாய் சந்தோஷமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் தாமே இந்த வாலிப பிள்ளைகளை இப்பேற்பட்ட எல்லா பொல்லாப்புகளிலிருந்து நீ விடுவித்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அநேக ஊழியக்காரர்கள் பிள்ளைகள் கூட ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களிலே அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேவையில்லாதப்பா இச்சைகளுக்கு அடிமைகளாய் இருக்கிறாங்கப்பா. அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரப்படுகிறோம் ஆண்டவரே. அவர்களை அந்த பாதாளத்தில் இருந்து நீர் வெளியேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களால் ஒன்றும் கூடாது தகப்பனே, உமால் எல்லாமே கூடும். எங்களால் ஜெபிக்கதான் முடியும் ராஜா. நீர் இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுத்து நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாம் வாலிப கர்த்தாவே அவர்கள் செய்கிறதான ஒவ்வொரு தீய வல்லமைகளிலிருந்தும் கர்த்தர் நீர் அவர்களை விடுவித்து பிசாசானவன் அவர்களுடைய கண்களை குருடாக்கி போட்டு இருக்கிறபடினாலே ஆண்டவரே அவர்களை எல்லோரையுமாய் நீர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் விடுவிக்கிற தேவனா இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியாக கர்த்தாவே ஏற்பட்ட கர்த்தாவே சோத்திரம் தங்கள் துன்மார்க்க இச்சைகளுக்கு ஆண்டவரே அப்பா வேண்டாத தீய பழக்க வழக்கங்களுக்கும் பரியாசக்காரர்களாகிய இந்த வாலிபர்கள் அப்பா அவர்கள் எல்லோரையுமாய் நீர் தாமே கரை சேர்த்து ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆண்டவரே வாலிபர்களின் மேலே வாலிப பெண்கள் மேலே உமது ஆசீர்வாத கரம் அமரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் தங்கள் எல்லா பொல்லாத இச்சைகளில் இருந்து நீர் அவர்களை விடுவித்து தேவன் தாமே பாதுகாத்து கொள்றதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா இந்த இவர்களுடைய குடும்பங்களிலும் இருக்கிறதான எல்லா வாலிப ஆண் பெண்களையும் ஆண்டவரே நீர் உமது வல்லமையான கரத்திலே நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ரத்த கோட்டையில அக்னி கோட்டையில மூடும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக இணைந்து பணிபுரிகிறதான எல்லா சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்கிறதான ஊழியத்தையும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இவர்களிலும் குடும்பங்களிலும் இருக்கிறதான எல்லா வாலிபான் பெண்களையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உமது பாதுகாப்பிலே
அவர்களை நீர் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுமாய் கூட ஆண்டவரே இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவனையும் இரு வாலிப பிள்ளைகள் மகனையும் மகனையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இவர்களையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்கடத்துக்கும் பயப்படாதிருப்பா என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே குடும்பத்தின் மேல வைக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையின்படி இந்த குடும்பத்தை நீர் ஆசிர்வதிங்கப்பா. 2 வாலிப பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா. மகளை கர்த்தாவே நீர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்தி அந்த டெஸ்ட் நாட்களிலே ஆண்டவரே திருக்கரம் பிள்ளையோடு இருந்து நீர் வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக கூட ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பங்களில் இருக்கிறதான வாலிபான் பெண்களையும் தேவன் நீர் ஆசீர்வதித்து அபரிவிதமாய் நீர் அவர்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஜெபித்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களில் இருக்கிறதான வாலிபான் பெண்களை கூட ஆசீர்வதித்து அவர்கள் வருங்காலங்களிலே தேசங்களுக்கும் சபைகளுக்கும் சமுதாயத்துக்கும் ஆண்டவரே எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் அவர்களை ஆசீர்வாதமாக எடுத்து நீ பயன்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இறுதியாக ஜெபிக்க வருகிறதான மகள் ஏமி புஷ்பராஜ கூட உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அந்த மகள் உமக்கு செய்கிற ஊழியத்தையும் தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். குறைகளை நிறைவாக்குகிற தேவனா இருக்கிறீர். எல்லா குறைகளை நிறைவாக்கி தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து இந்த மகளுடைய எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இவர்களுடைய குடும்பங்களில் இருக்கிறதான எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த நாளிலே பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே அப்பா ஒருத்தரும் கெட்டு அழிந்து போவதும் ஒரு சித்தம் அல்ல. எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடினாலே அப்பா எங்களை தாழ்த்தி முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே ஜெபித்ததான எல்லா காரியங்களுக்காக நீர் செவி கொடுத்து ஆண்டவரே பதில் கொடுத்து ஆசிர்வதிங்க. ஒரு விசை கூட எல்லா இடங்களிலும் எல்லா தேசங்களிலும் குடும்பங்களிலும் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளே ஆண்டவர் தாமே நீர் ஆசிர்வதித்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன் ஆமேன். ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. பிள்ளைகள் பிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன் ஆமேன். அப்படியே தேவன் உங்கள் அனைவரையுமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ. பிரைஸ் லார்ட் அக்கா. நீங்கள் இள வயதும் வாலிபமும் மாயே என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகிறார். ஆகவே இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் இந்த நாட்களிலே அந்த போத வஸ்தினாலும் இன்னும் அநேக காரியங்களினாலும் தங்களை தாங்களே அழிக்கிற அந்த மரண ஆவிகள் இவர்களை விட்டு வெளியேற வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே ஜீவனோடு எழுப்பி உங்களை வழிநடத்தி காக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே மட்டுமாக வழி நடத்துகிற தேவனே ஐயா அப்பா, எங்களின் எல்லாவற்றிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் காத்து எல்லா நோய் நொடிகளிலிருந்து பாதுகாத்து எங்களை அப்பா புது பெல்லன் தந்து ஆண்டவரே அப்பா இந்த இடத்திலே ஜெபிக்க கூட்டி வந்த கிருபைக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த நாட்களிலும் என் தேவனே கர்த்தாவே அப்பா இந்த சங்கமமானது எங்களுக்கு தந்து ஆண்டவரே இதுல எங்களுக்கு ஒரு இடத்தை தந்து மற்றவர்களுக்காக உலகத்துக்காக எங்களை ஜெபிக்க கூட்டி சேர்த்திருக்கிறீங்களா ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். தேவனே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் அப்பா தகப்பனே, நாங்கள் இந்த வேளையிலும் வெக்கப்பட்டு போகாதபடி அழிந்து போகாதபடி அப்பா தகப்பனே மரண பள்ளத்தாக்கில செல்லாதபடி என் தகப்பனே ஆவியானவரே நீங்கள் எங்களை பாதுகாத்து நடத்துகிறீங்கள் ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். அப்பா இந்த தவசுகால வேளையிலும் கூட தகப்பனே எங்களுக்கு வருகிற சோதனை வேதனைகள் எல்லாவற்றிலும் நின்று ஆண்டவரே எங்களை மீட்டு காத்து வருகிறீங்கள் ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். எத்தனையோ பாடுகள்
எத்தனையோ கவலைகள், எத்தனையோ 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 அப்பா நாங்கள் அப்பா படுகிற பாடுகளை நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவர். தேவனே எல்லாவற்றிலிருந்தும் எங்களை காத்து எங்களை நடத்துகிறீங்கள் ஐயா. அப்பா நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொருவரை நீங்கள் பாதுகாத்து பரிகாரியாகிய கர்த்தராக இருந்து ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சுக பலனை கொடுத்து புத்துணர்ச்சியை கொடுத்து காத்து கொண்டு வருகிறீங்களே ஆண்டவர். தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே இந்த சபாநதியின் மூலமாக தகப்பனே எந்தெந்த மூலைகளில் எந்தெந்த இடங்களில் யார் யார் காதுகளில் இந்த ஜெபங்கள் கேட்கப்படுகிறதோ தகப்பனே, கர்த்தாவே அவர்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக, அன்பின் பிள்ளைகளாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கும்படியாக ஏந்தவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்காண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிகிற பிள்ளைகளாக, தொழுது கொள்கிற பிள்ளைகளாக ஏந்தவனே அந்த பிள்ளைகளுக்கும் நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்மை அறியாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கொடுக்க ஆண்டவரே, சொல்ல ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நீங்கள் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஊழியக்காரர்கள் ஆண்டவரே அவர்களோடு உம்முடைய நாமத்தின்படி உம்முடைய வார்த்தையின்படி நடக்கவும், உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லவும் ஆண்டவரே அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே உம்மை அறியாத மக்கள் ஆண்டவரே கர்த்தாவே அழிவை நோக்கி போகாதபடி, அப்பா கர்த்தாவே அழிவின் பாதைகளில் நடக்காதபடி என் தேவனே அப்பா ஒருவருக்கொருவர் அன்போடும் பரிவோடும் நடக்காண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவருக்கும் ஊழியக்காரர்களை அனுப்பி நடத்துங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இன்றைய நாளிலும் என் தேவனே வாலிபர்களுக்காக ஜெபிக்க ஒருமித்து கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே வாலிபர்கள் உம்முடைய எதிர்கால பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா உமக்காக ஜெபிக்க உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கை கொள்ளுகிற பிள்ளைகள் ஆண்டவரே. தேவனே இந்த பிள்ளைகள் அப்பா பாவ வழியில் மடிந்து போகாதபடி, மரண பள்ளத்தாக்குகளில் போகாதபடி, அப்பா இந்த போதைகளினால் பாதிக்கப்பட்டு போகாதபடி என் தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை அப்பா நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் மாயைக்கு உட்படாதபடி தகப்பனே கர்த்தாவே இந்த வார்த்தைகள் வசனங்களை கை கொண்டு அப்பா இந்த பிரசங்கியில் அப்பா சொன்னது போல ஆண்டவரே இந்த பிரசங்கியை அவர்கள் ஆழமாக வாசிக்கவும், எல்லா மாயை என்று அவர்கள் அறியவும் ஆண்டவரே நல்ல இருதயங்கள் நல்ல எண்ணங்களை கொடுத்து அந்த வாலிப பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே அழிந்து போகிறார்கள் ஆண்டவரே. இன்றைய காலங்களில் ஆண்டவரே அவர்களை அறியாமல் செய்கிற காரியங்கள், இந்த போதைகளை உட்கொண்டு ஆண்டவரே தாய் என்றும் பார்க்காமல், சகோதர சகோதரி என்று பார்க்காமல் அப்பா கொலை வரியில் இருக்கிறதை காண்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் நடைபெறாதபடி தகப்பனே இந்த வாலிப பிள்ளைகளை நீங்கள் மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா சத்துருவானவன் ஆண்டவரே இந்த போதை பொருட்களை கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை அப்பா அலைக்கழிக்க பண்ணுகிறானே ஆண்டவரே. தகப்பனே தாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் செய்து போட்டு கர்த்தாவே கடைசி வேளையில் கண்ணீரோடு தத்தளித்துக் கொண்டு இருக்கிறதை என் தேவனே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள், இப்படியான செயல்கள் அந்த பிள்ளைகளுக்குள்ள வராதபடி இந்த போதைகளை, இந்த போத வஸ்துக்களை உண்டு பண்ணுகிற எல்லா சத்துராதிகளையும் நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. உலகத்தில் ஆண்டவரே இந்த போதை பொருட்களை தயாரிக்காதபடி ஒரு தடையை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. உம்மாலே கூடும் ஆண்டவரே. அப்பா நீர் கட்டளையிட எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. இப்படியான செயல்கள் ஒன்றும் வராதபடி ஒரு கட்டுப்பாடான தேசமாக ஆண்டவரே, உம்முடைய இந்த பரிசுத்த பூமியாக ஆண்டவரே இந்த பூமியை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த பூமியில் இருக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அழிந்து போகாதபடி எந்தவனே உம்முடைய கரத்தில தருகிறோம் ஆண்டவரே. இவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய அணைப்பில, உம்முடைய போர்வைக்குள்ள இந்த பிள்ளைகளை மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ நடக்கிறது ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளை மேற்கொள்ளுகிற காரியங்கள் எவ்வளவோ நடந்து கொண்டு வருகிறதே ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே பெண் என்று பார்க்காமல், ஆண் என்று பார்க்காமல் தகப்பனே ஒருவர் ஒரு அப்பா ஆணும் பெண்ணும் கல்யாணம் பெண்ணும் கல்யாணம் என்று இப்படியான அசிங்கமான செயல்களை அப்பா இந்த வாலிப பிள்ளைகள் செய்து கொண்டு வருகிறதை ஆண்டவரே காண்கிறோம் ஆண்டவரே.
தேவனே இப்படியான செயல்களை செய்யாதபடி என் தகப்பனே நீங்கள் உண்டு பண்ணினது போல தகப்பனே எல்லாரும் சமாதானத்தோடும் அப்பா பரிசுத்தமாகவும் தகப்பனே ஆணுக்கு பெண்ணென்றும் பெண்ணு அப்போ இப்படியாக இருக்க ஆண்டவரே தேவனே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல எண்ணங்களை கொடுங்க ஆண்டவரே கர்த்தாவே இந்த போதை உணர்வினால் ஆண்டவரே என்னத்தை செய்வது என்று தெரியாமல் அறியாமல் செய்கிறார்கள் ஆண்டவரே இப்படியான காரியங்கள் இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ள வராதபடி என் தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் மீட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவனே எத்தனையோ வீடுகளில் எத்தனையோ குடும்பங்களில் என் தகப்பனே பெற்றோர்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே பிள்ளைகளினால் வேதனை பிள்ளைகள் வழியில் சென்று விட்டார்களே என்ன நடக்குமோ என்ற பயம் ஆண்டவரே இப்படியாக இருக்காதபடி என் தேவனே அந்த பெற்றோர்களின் கண்ணீரை துடைத்து ஆண்டவரே கர்த்தாவே இந்த பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா கர்த்தாவே எத்தனையோ இடங்களில் ஆண்டவரே பெற்றோர்களும் கூட இந்த போதையினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே கர்த்தாவே இந்த சத்துராதி அந்த வீடுகளில் செல்லாதபடி என் தேவனே அப்பா இந்த பெற்றோர்களை இந்த பிள்ளைகளை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே தகப்பனே ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எங்கு சென்றாலும் இந்த பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி என் தகப்பனே அப்பா கர்த்தாவே இந்த பிள்ளைகளை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே கர்த்தாவே அறியாமல் பாவ வழிகளில் அப்பா விழுந்தாலும் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எழும்பி தலை நிமிர்ந்து நடக்க ஆண்டவரே விழித்திருந்து ஜெபிக்க ஆண்டவரே விழித்திருந்து எல்லாவற்றையும் இது பிழை என்று அப்பா தகப்பனே அவர்கள் உணர்ந்து நடக்க ஆண்டவரே தேவனே அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே உம்முடைய கரம் அப்பா இந்த வாலிப பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே பெற்றோர் பெரியார்களை தொடட்டும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா தேசங்களில் சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே அப்பா கர்த்தாவே பணம் பணம் என்று நாடாதபடி பதவி உயர்வுகளில் அப்பா நாடாதபடி தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே நல்ல பண்பாட்டோடு வாழ அப்பா ஒவ்வொருவரோடு கூட இருங்க ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே கர்வம் வேண்டாம் ஆண்டவரே பெருமை வேண்டாம் ஆண்டவரே பெருமையை நீங்கள் ஆண்டவரே விரும்பாத தகப்பன் ஆண்டவரே பெருமை கொண்டவனை நீங்கள் தள்ளி விட்டீங்கள் ஆண்டவரே இப்படியாக அப்பா தகப்பனே ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து ஆண்டவரே பெருமை பாராட்டாதபடி சமாதானத்தோடு அப்பா தகப்பனே கர்த்தாவே நல்ல அப்பா நல்ல எண்ணங்களோடு நடக்க ஒருவருக்கொருவர் அன்போடும் பரிவோடும் உதவி செய்கிறவர்களாக இருக்க ஆண்டவரே நீங்கள் அப்பா கூட இருங்காண்டவரே உபத்திரவம் கொட்டுக்கிற எல்லாரையும் நீங்கள் கண்டித்து அப்பா வழி நடத்துங்க ஆண்டவரே நல்ல பாதைகளை காண்பீங்க ஆண்டவரே நல்ல பாதைகளை காண்பித்து அப்பா தகப்பனே அவர்கள் அறியாமல் சென்றால் கண்டித்து நடத்துங்க ஆண்டவரே நீங்கள் கண்டிக்கவும் வல்லவர் ஆண்டவரே நீங்கள் எங்கள் அப்பா தகப்பன் ஆண்டவரே அப்பா நீங்கள் கண்டித்தால் தான் ஆண்டவரே நாங்கள் யாவரும் நல்ல பாதைகளில் செல்வோம் ஆண்டவரே உம்முடைய வாலிப பிள்ளைகள் யாவரும் உம்முடைய பிள்ளைகள் யாவரும் கண்டிப்பின் ஊடாக செல்ல ஆண்டவரே உம்முடைய கண்டிப்பு வேணும் ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே என் வீட்டில் இருக்கிற என் மகளை உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே வாலிப பிள்ளையையும் நீங்கள் பாதுகாத்து போக்கிலும் பெறத்திலும் கூட இருந்து காத்து நடத்துங்க ஆண்டவரே அப்பா இந்த வேளையிலும் என் ஆவியானவரே கர்த்தாவே இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே இந்த குடும்பத்தோடும் கூட இருந்து இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் உம்முடைய திருக்கரத்தாலே தொட்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே கர்த்தாவே இந்த தீங்கும் அந்த பிள்ளைகளை நெருங்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே அதே போல கர்த்தாவே ஜெனதக்காவின் மகள் பிள்ளைகளை இரு பிள்ளைகளும் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த இரு பிள்ளைகளோடு கூட இருந்து போக்கிலும் பெறத்திலும் கூட இருந்து அந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே உங்களுக்காக ஊழியம் செய்கிற குடும்பம் ஆண்டவரே ஊழியம் செய்கிற சகோதரி ஆண்டவரே தேவனே அந்த பிள்ளைகளை எந்த சத்துருவானவனும் பற்றித்து போடாதபடி என் தேவனே உம்முடைய திருக்கரத்தாலே அணைத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே அதே போல இங்கு வந்து செபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே அவர்களின் பிள்ளைகள் அப்பா தகப்பனே பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும்
அப்பா தகப்பனே, அப்பா சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்காண்டவரே. தீய வழிகளை வெறுத்து நடக்காண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்காண்டவரே. போக்கிலும் பெறத்திலும் இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே அப்பா ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இங்கு வந்தும் வராமல் ஜெபிக்க வராமல் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கத்தாவே சிசிலி அம்மாவை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே அவன் என்ன காரணமோ தெரியவில்லை ஆண்டவரே. இந்த இடத்துல அப்பா அந்த தாய் வந்து ஜெபிக்க வருவதில்லை ஆண்டவரே. போன் எடுத்தாலும் எடுக்கவில்லை ஆண்டவரே. தேவனே கத்தாவே என்னென்ன பாடுகள் என்னென்ன வேதனைகள் உள்ளதோ என்று நீங்கள் மட்டுமே அறிந்து கொள்வீர்கள் ஆண்டவரே. அந்த தாயை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து அந்த தாயின் திரும்பமாக இந்த இடத்துல வந்து ஜெபிக்க கூடியதான கிருபையை அப்பா சமாதானத்தையும் கொடுத்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. கூட இருந்து அந்த தாயோடும் தகப்பனோடும் கூட இருந்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கத்தாவே ஏமி சிஸ்டரை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. ஏமி சிஸ்டரும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக பேராக மறைக்காமல் ஒவ்வொருவருக்காகவும் அந்த தாய் ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதை நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே அவர்களோடும் கூட இருந்து பிள்ளைகளோடும் கூட இருந்து அந்த குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஆண்டவரே அந்த குடும்பத்தை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய புதுப்பலன் அவர்களை அணைத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நேற்று இன்றும் என்றும் மாறாதவரே ஐயா. உமக்கு கோடானு கோடி நன்றி ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் ஜனட். பிரைஸ் லார்ட். இந்த வாலிப பிள்ளைகள் ஓநாய்க்குள்ளே இருக்கிறதை போல இருக்கிறார்கள். கொஞ்சம் தவறினால் அங்கு பூரி போடுகிற ஓநாய்கள் அங்கு அவர்களை கவ்விக்கொள்ளுகிறது. ஆகவே இந்த வாலிப பிள்ளைகளுடைய நல்நிலைமைக்காக நீங்கள் ஜெபத்திலே ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவாக வீட்டிருக்கிறங்க பரலோக தகப்பனே. வானத்துக்கும் பூமிக்கும் உரிய தகப்பனே நீங்க தான் ராஜா. இயேசுவே இந்த இடத்திலே ராஜா நாங்கள் இன்றைய நாள் பிள்ளைகளுக்குரிய நாள் அப்பா தகப்பனே. இந்த நாட்களிலே கர்த்தாவே ஒவ்வொரு நாடுகளிலும் 5 கண்டங்களிலும் இந்த பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளினாலே வருகிற துன்பங்கள் வேதனைகள் ஆண்டவரே ஆபத்துக்கள் கொலைகள் கொள்ளைகள் தற்கொலைகள் என்று ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை ஆண்டவரே பிசாசானவன் ஆண்டவரே ஓநாயை போல ஆண்டவரே வஞ்சிக்கிற கெட்ட ஆவியாகிய இந்த சாத்தானுடைய சகல கிரியைகளுக்குள்ளே இந்த பிள்ளைகள் வாழ்ந்து வருகிறார்கள் அப்பா. இயேசுவே உம்முடைய பாதத்திலே இந்த நாட்களிலே ராஜா ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கிறதான 5 கண்டங்களிலும் இருக்கிறதான இந்த வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த யுத்த நாடுகளிலே இருக்கிறதான வாலிப பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. என் தெய்வம் இயேசு ராஜா நீங்கள் அப்பா தகப்பனே. அன்றைக்கு யோசேப்போடு நீங்க கூட இருந்து எத்தனையோ பலவிதமான சோதனைகளை ஆண்டவரே சகோதரங்களோ பிசாசோ ஆண்டவரே இப்ப கர்த்தாவே அந்த அரசியோ எதுவா இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் கூட இருந்து அவனை தூக்கி விட்ட தெய்வம் அப்பா. உமக்கு வேண்டும் என்று ராஜா ஒவ்வொரு சோதனையிலும் யோசேப்பை நீர் எப்படியாக தூக்கி விட்டீரோ அப்படியாக தகப்பனே இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க தூக்கி விடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சகோதரி சொன்னது போல எப்பொழுதும் ஆண்டவரே இந்த நாய்கள் இப்படி பீறி கிழித்து பிள்ளைகளை ஆண்டவரே தனக்குள்ளாக வரலாம் என்று சொல்லி என்னென்ன வகைகளிலே ராஜா ஆண்டவரே பிள்ளைகளை வகை தேடி சுற்றி திரிகிறானப்பா. தகப்பனே கர்த்தாவே கேட்கும் பொழுது மிகவும் மிகவும் வேதனையும் துன்பமும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஆண்டவரே அழுகையும்
கஷ்டவுமாக உண்டு ராஜா. யுத்தங்கள் ஒரு பக்கம், யுத்தத்திலே நிக்கிற வாலிப பிள்ளைகள் ஒரு பக்கம். ஆண்டவரே, எங்களுடைய இலங்கை தேசத்திலே நடக்கிறதான கர்த்தாவே ட்ரக்ஸின் ஆவியினாலே, ஆண்டவரே மன நோயினாலே, ஆண்டவரே அப்பா நடக்கிற காரியங்கள், ஆண்டவரே ஒருவர் மேல் ஒருவர் காதலை வைத்து ராஜா அதனாலே தற்கொலைகள் அப்பா இயேசுவே மிகவும் வேதனைக்குரிய காரியமாக இருக்கப்பா. இயேசுவே நீர் இந்த பிள்ளைகளை கர்த்தாவே பெற்றோர் பெற்று வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் அப்பா. எவ்வளவு ஆண்டவரே நித்திர முழித்து ஆண்டவரே நீர் கொடுத்த கற்பத்தின் கனி என்று சொல்லி தாய் தகப்பன் ஆண்டவரே கூலி வேலை செய்து ஆண்டவரே தோட்டங்களை செய்து ராஜா பிள்ளைகளை வளர்த்தது கர்த்தாவே மறந்து போய் ஆண்டவரே இப்பொழுது இருக்கிறதான இந்த கலை கலாச்சாரம் ஆண்டவரே அந்த டிக்டாக்கோ எல்லா நாசங்களினாலும் ஆண்டவரே காதல் என்ற விலையிலே, மதுபானத்தில் என்ற விலையிலே, ஆண்டவரே யுத்த நாடுகளிலே ஆண்டவரே கர்த்தாவே இந்த யுத்தத்தினாலே படுகிற வேதனைகள் இப்படியாக பலதரப்பட்ட காரணங்களினாலே இந்த வாலிப பிள்ளைகள் அழிந்து போறதை என் தெய்வம் இயேசு நீங்கள் கண்ணோக்கி பார்க்கிறீங்களப்பா. எந்த இடத்துல இருந்தாலும் நீர் பட்சபாதம் இல்லாமலுக்கு இந்த வாலிப பிள்ளைகளை தேவனே நீர் பறந்து வந்து பட்சிக்கிற அக்கினியை போல பாதுகாக்க வல்லவர். உம்முடைய செட்டையின் நிழலிலே வைக்க வல்லவர். வேலி அடைத்து பாதுகாக்க வல்லவர். அப்பா நீர் செய்து முடிக்க போற பெரிய அற்புதங்கள் அடையாளங்களுக்காக நன்றி அப்பா. வருங்காலத்திலே இந்த சமுதாயத்தின் பிள்ளைகள் அப்பா எழுந்து உமக்கு ஆண்டவரே அப்பா இயேசுவே ஊழியங்களை செய்யவும் சுவிசேஷத்தை சொல்லவும் ஆண்டவரே அப்பா சபைகளை நிரப்பவும் ஆண்டவரே உம்முடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லுகிறபடி ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறபடி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை இந்த யுத்தத்திலே நிக்கிற பிள்ளைகளை ஆயுதமேந்து நிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா நீர் கர்த்தாவே பாதையை திறப்ப ஆண்டவரே இந்த நாயின் வலையிலே சிக்காதபடி ஆண்டவரே நீர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீர் என்று உம்முடைய பாதத்திலே கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே யுத்தம் ஒளிவரதாக இல்லை அப்பா. அது எந்த நாடா இருந்தாலும் ஆண்டவரே அழிந்து அநியாயமாக போறார்கள் அப்பா. கர்த்தாவே இன்றைக்கு 100 பேர் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி இலங்கை கடலிலே நடந்ததோ என்னென்று தெரியவில்லை ஆண்டவரே போட்டு விட்டிருக்கிறார்கள் அப்பா. இப்படியாக ஒவ்வொரு தேசங்களிலும் 100, 50, 20, 30, 40 என்று சொல்லி ஆண்டவரே அழிந்து போற இந்த வாலிப பிள்ளைகளை ஏசப்பா நீர் ஒரு விசை தூக்கி விட்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் உமக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு துதித்து ஜெபித்து ஆராதித்து உம்முடைய பிரசன்னத்தை இறக்கவும் ஆண்டவரே அப்பா உம்முடைய மகிமையை காணவும் என் தெய்வம் இயேசு நீர் இழந்தருள வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. அழிவில் நின்று பிள்ளைகளை விடுவித்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தகப்பனே இந்த முஸ்லிம் பிள்ளைகளையும் பொறுப்படுத்தலுங்கப்பா. எத்தனையோ பேரை நீர் சந்தித்து ஆண்டவரே அவர்களை ரட்சித்து ஆண்டவரே அப்பா கர்த்தாவே மறைமுகமான கிறிஸ்தவர்களாக அவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறீரே. அதே போல ராஜா மற்ற ஆண்டவரே கர்த்தாவே மக்களையும் ஆண்டவரே இந்த குவைத் தேசத்தை அழிக்க நினைக்கிற கெட்ட அசுத்த ஆவிகள் யாவும் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே அகற்று போகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ஏங்கி தவிக்கிறார்கள் அப்பா. தகப்பனே எங்களுடைய சொந்தங்கள் கூட ஏங்கி தவிக்கிறார்கள் இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகளிலே நிக்கிற வாலிப பிள்ளைகளை அப்பா. இந்த கர்த்தாவே இந்த கண்ணீரையும் இந்த ஏக்கத்தையும் இந்த வேதனைகளை நீக்கி போட நீங்க வல்லவராக இருக்கிறீங்களப்பா. இயேசுவே ஒருவருக்குள்ளே ஒருவர் ஆண்டவரே கர்த்தாவே பொய்யில பேசி ஆண்டவரே கர்த்தாவே மன விரோதத்தை எழுப்பி ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு ஆண்டவரே கொண்டு செல்லுகிற கெட்ட பாதைகளை கோணலான பாதைகளை கரடு முரடான பாதைகளை ஏசப்பா நீர் செவ்வையாக்கி நேர்த்தியாக்கி அன்பும் பலனும் தெளிந்த புத்தியினாலும் தேவ ஆவியினாலே நிரப்பி ஆண்டவரே ஞானத்தை கொடுத்து இப்படிப்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே வலை வீசுகிற பொல்லாத ஆவிகளுக்குள்ளாக விடுதலையாக நீர் சிந்தனையிலும் நினைவிலும் ஆண்டவரே இவர்களோடு பேசுங்கப்பா. இந்த டெலிபோன்களுக்குள்ளால இவர்களுக்கு வேண்டாத வார்த்தைகள் வேண்டாத கர்த்தாவே காரியங்கள் வராதபடி ஆண்டவரை எல்லாவற்றையும் அட்டித்து உடைத்து நாசமா போகும்படியாய் ஜெபிக்கிறோம்.
இந்த டெலிபோனினாலே எத்தனையோ பெண் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் அழிந்து போகிறார்கள் அப்பா. இயேசுவே நீர் நடத்த வல்லவர் அப்பா. இயேசுவே கந்தாவே, அந்த நாட்களிலே பழைய நாட்களிலே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் எங்களுடைய பெற்றோர்களுக்கு பெரியவர்களுக்கு ஆண்டவரை பாடசாலைகளுக்கு எல்லாம் வாழ்ந்து ஆண்டவரை இன்றைக்கும் அந்த பயம் நடுக்கம் உண்டே ராஜா, அந்த உண்மை உண்டே அப்பா. தேவனே அந்த பயம் அன்பு உண்டே ராஜா. அது இந்த பிள்ளைகளுக்குள்ளே வரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த டிக்டாக்கோ இந்த டெலிபோன்களோ ஆண்டவரே எந்த நாசமா இருக்கட்டும், எல்லாம் அழிந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே நீர் செய்ய வல்லவர், நடத்த வல்லவர் அப்பா. இந்த நாட்டு ஒவ்வொரு நாட்டு அதிகாரிகளும் ஆண்டவரே ஞானத்தினால் நிரப்பப்பட்டு தேசத்து வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே மிகவும் கவனம் எடுத்து ஆண்டவரே தேசத்தையும் வாலிப பிள்ளைகளை பாதுகாக்க என் தேவன் ஒருவரே ஆண்டவரே அவர்களை கர்த்தாவே நிரப்பி நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் அழிந்து கொண்டு போகிறார்கள் அப்பா. என் தெய்வமே நீர் இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபையையும் உம்முடைய தயவையும் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தையும் ஊற்ற வல்லவர் அப்பா. ஆண்டவரே பாவ சாபங்களை மன்னியுங்கப்பா. பரம்பரை ஆண்டவரே விக்கிரக ஆராதனைகள் செய்வின சூனிய கட்டுகள் என்று எத்தனையோ பெற்றோர்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல பாவங்களும் மன்னிக்கப்படுவதாக இயேசுவே, மன்னிக்கப்படுவதாகப்பா. 1000 தலைமுறைக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற தெய்வம் ஆண்டவரே. அதற்கிடையிலே உம்முடைய வருகை கர்த்தாவே காத்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த ஒரு பொல்லாத உலகமாக மாறிக்கொண்டு போகிற வேளையிலே இந்த வாலிப பிள்ளைகள் அதற்குள்ளே சிக்கிக் கொள்ளுகிறார்கள் அப்பா. தகப்பனே யுத்தம் ஆண்டவரே கர்த்தாவே காதல் என்றும் ஆண்டவரே மதுபானம் என்றும் ட்ரக்ஸ் என்றும் அதனாலே யாரை என்ன செய்கிறோம் என்று கூட தெரியாத வண்ணம் ஆண்டவரே அப்பா எண்ணங்கள் சிந்தனைகள் சிதறப்படுகிறதை நாய்கள் ஆண்டவரே வந்து இவர்களுடைய வாழ்க்கையை சிந்தனையை உடைக்கிறதையும் சிந்தனைகளையும் கோபங்களையும் ஆண்டவரே அப்பா இருதய கடினங்களையும் ஆண்டவரே கர்த்தாவே பார்க்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் பார்க்கிறீங்களப்பா, உம்முடைய 7 கண்கள் காண்கிறது ராஜா. உம்முடைய வார்த்தையின் படியே இயேசு ராஜா நீர் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய செட்டையின் மறைவிலே வைத்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த அரசாங்கத்தின் அதிகாரிகள் ஆண்டவரே இந்த கர்த்தாவே ஆண்டவரே இந்த இயக்கத்தின் தலைவர்கள் இந்த முஸ்லிம் நாடுகளிலே இருக்கிறதான எத்தனையோ விதமான கர்த்தாவே இயக்கங்கள் எல்லாம் இந்த வாலிப பிள்ளைகளை வைத்து இந்த யுத்தத்தையும் இந்த அழிவையும் பார்க்கிறார்கள் அப்பா, நடத்துகிறார்கள் அப்பா. இவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தடை போட நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே வெள்ளம் போல சாத்தான் வரும் பொழுது இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே அதிகாரம் கொடுத்த தெய்வம் நீர் ராஜா. அந்த அதிகாரத்தை இந்த நாட்களிலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எடுத்து வெள்ளம் போல வருகிற சாத்தானை இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று சொல்லி பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆண்டவரே தலையிலே கர்த்தாவே சிந்தனைகளிலே கொடுக்கப்படுகிறதான சகல கிரியைகளும் அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அன்பு பலம் தெளிந்த புத்தியையும் கொடுங்க ஏசப்பா. அமைதலும் சமாதானமும் சந்தோஷத்தையும் கொடுங்கப்பா. இவருடைய சிந்தனைகளை கெடுக்கிறதை விட்டு ஆண்டவரே இவர்கள் எழுந்து ஆண்டவரே அப்பா வேற காரியங்களை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. யுத்தத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக தாய் தகப்பன் சகோதரங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கும் ஒரு ஆறுதல் தேறுதல் சமாதானம் ஆண்டவரே நீங்க கொடுக்க வல்லவராக இருக்கிறீரப்பா. கோடான கோடி சேனையை வைத்திருக்கிற என் தெய்வம் நீங்க தான் ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சிந்தனைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்திலே எழும்புறதான ஆண்டவரே அசுத்த கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே அழித்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே இயேசுவே இந்த ஜெபங்களை கேட்கிற எங்கள் பரிசுத்த தெய்வமே நீர் கர்த்தாவே ஒருவராய் பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் கிரியைகளை செய்கிற எங்கள் கர்த்தாவே நீர் இந்த வேளையிலே இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே ஜெயம் எடுக்க
பார்க்கவும் ஆமென்றும் ஆமேன் என்றும் நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே கேட்கவும் நீர் எங்களுக்கு ஒரு விசுவாசத்தை இன்னுமாக ஊற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய இருதயங்களிலும் எவ்வளவு தத்தளிப்புகளும் எவ்வளவு ஏக்கங்களும் வேதனைகளும் உண்டு ராஜா. ஆண்டவரே அப்பா, அன்றைக்கு எங்களுடைய தேசமும் இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளை இழந்து இன்றைக்கும் கண்ணீரோடு கர்த்தாவே மண்ணை தின்னுற மாதிரி தின்று கொண்டு திரிகிறார்கள் அப்பா. இசப்பா, இந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழிநடத்தி காக்கும்படியாகவும் ஆண்டவரே கர்த்தர் தாமே இந்த ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு மறு உத்தரவு தரும்படியாக ஒரு விஷயங்களை தாழ்த்தி உண்மை உள்ளவர்கள் என்று எங்களுக்கு நீர் இந்த ஆண்டவரே கர்த்தாவே கிருபையை தந்தபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஜெபித்து நிற்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமேன் ஆமேன். உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அங்கு எசேக்கியேல் 9 நாளின்படி அங்கு கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெத்தியிலே அடையாளம் போடு என்று சொல்லி இருக்கிறது. இந்த நாட்களிலே தேவனுடைய மேல வாலிப யுவதிகள் மேல ஒரு அடையாளம் தேவன் போட வேணும். அடையாளம் போட்டு அவர்களை பாதுகாக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்து. காலத்திலே வைக்கிறப்பா, வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, நீங்க சொல்லாகும் நீங்க கட்டி நிற்கும் என் தேவனே அப்பா பிதாவே, ஆவிய தேவனே கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேர் என்று வாக்களித்தன் தேவனே. வாலிப பிள்ளைகள் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேர் என்று வாக்களித்தன் தேவனே. அப்பா பிதாவே, உங்களுடைய பலத்தினாலும் அல்லப்பா, உங்களுடைய பராக்கிரமத்தாலும் அல்ல, உங்களுடைய ஆவியினாலே ஆகம சொன்ன தேவனே. அப்பா, உங்களுடைய ஆவியை இந்த வாலிப பிள்ளைகள் மீது அளவில்லாமல் ஊற்றுங்க அப்பா என் தேவனே. கல்வாரியின் பரிசுத்த இரத்தத்தாலே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பிதாவே தேவனே, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு எதிராக தேவனே கிரிய செய்கிற உலக மனத்தை மோசம் போக்குற பொல்லாத ஆவியுடைய செயலெல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. மன்னமுள்ள பொல்லாத கடைசி நாட்களிலே செய்கிற சகல கிரிகளும் சேர்ந்து போவதாக நாமத்தினாலே தேவனே, இந்த வாலிப பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவிகள் தேவனே பிதாவே தேவனே எல்லாம் விலகுவதாக நாமத்தினாலே பொய்யின் ஆவியல், தந்திரத்தின் ஆவியல் தேவனே, பிரிவினை ஆவியல் நாமத்திலே சத்தியத்தை அறிவாக சத்திய வார்த்தை தேவனே. நன்றி அப்பா பிதாவே. பூமியும் ஒழிந்து போனே, கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால் கட்ட முயற்சி எல்லாம் சொன்னீங்க ராஜாவே. கட்ட தேசத்தை கட்டாவிட்டால் கட்ட முயற்சி எல்லாம் வீணன் சொன்ன தேவனே. உம்முடைய வார்த்தையிலே கட்டுப்பட, குடும்பங்கள் உம்முடைய வார்த்தையிலே கட்டுப்பட, வாழ்வ பிள்ளைகள் வார்த்தையிலே கட்டுப்பட, சத்திய வார்த்தை ஒன்றை விடுதலை செய்யும் செய்யுங்கப்பா. போய் சத்திய வார்த்தை அறிவிக்க செய்யுங்கப்பா தேவனே. இவனே கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலும் இந்த கடமை இயேசு ராஜாவின் தேவன் இவனே இந்த வாழ்வ பிள்ளைகள் முடியும் தேவனே. ஆவியல் அடிமத்த ஆவியல் தேவனே பிதாவே, இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. நாமத்தினாலே பிதாவே பிதாவே விசுவாசத்தை ஆவியினாலும் விசுவாசத்தை ஞானத்தினாலும் இந்த பிள்ளைகள் பிதாவே பிதாவே அடிமைப்பட்டு போக மாட்டேன் ராஜா.
செய்வதப்பா பிதா. கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்கப்பா. ஊற்றுங்க, வாழ்வு பிள்ளைகளை ஊற்றுங்கப்பா பிதா. மலக்கண்களை பிதாவே, நாம் சிறந்து போவதாக. நன்றி நன்றி ராஜாவே. நாட்டுகள் அறுக்கிறாலே சந்ததி சந்ததியாய் சந்தானம் செய்து வந்த அக்கிரமங்கள் மன்னிங்க ராஜாவே, மன்னிங்க இந்த பிள்ளை செய்யுங்க பிதா. நன்றி அப்பா பிதாவே, நன்றி. ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியப்பா இயேசு ராஜா. நன்றி என்றவரே, நீங்கள் அப்படியாய் ஜெபத்தை கேட்ட கொடுப்பதற்காக நன்றி தேவனே பிதாவே. யுத்தத்திலே ஈடுபட்டுக்கிற வாலிப ராஜா பிதாவே, யுத்தங்களை ராஜாவே தேவன் தேசங்களுக்கு தேவனே, அனைத்து தேசங்களும் கட்டுப்பட அதிகாரிகள் கட்டுப்பட செய்யுங்கப்பா. சட்டங்கள் சுட்டரிக்கப்படுவதாக செய்யுங்கப்பா பிதா. தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள் என்று சொன்னீங்க ராஜாவி. பிறப்பின் வாசல்ல நின்று ஜபிக்க கேட்டி சொன்னீங்களப்பா பிதா. பிறப்பின் வாசல்ல இருந்து ஜபிக்கிற ஜபங்களுக்கு நீங்கள் பிதா சங்காரமானபடி ராஜா. ஞானத்தை போதிக்கிற வார்த்தை, அறிவை உணர்த்துற வார்த்தைகளை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்க ஆவியானவரே என்றவனே. நன்றி சொல்லுங்களப்பா என்றவனே. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நீங்க சொல்ல ஆகும் அப்பா, நீங்கள் நிற்கும் என்றவனே. ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. இந்தவளே நீங்கள் அப்படியா செய்ய போயிருக்கா, நன்றி அப்பா. வாலிப பிள்ளைகள் மத்தியிலே ஊற்றுங்க, ஊற்றுங்கப்பா பிதாவே. உதயுங்க ஆவியானவரே. வாலிப பிள்ளைகளை நிரம்புங்கப்பா இந்த அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா இந்த. நன்றி அப்பா பிதாவே. பிசாசானவன் வெட்கப்பட்டு போவானாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ நன்றி நன்றி அப்பா பிதாவே. பரிசுத்த இரத்தத்தை தேசமெங்குமுள்ள ஒவ்வொரு தெளிக்கிறேனப்பா பிதாவே. ஆவி ஆத்மா சரீரம் சிந்தியை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்றவனே. எல்லா தீங்குக்கும் விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதா. ஆவியல் பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி அப்பா பிதா, நன்றி என்றவனே. இச்சைகளின் ஆவியல் வெளியேறுவதாக, இயேசபேலின் ஆவியல் வெளியேறுவதாக தேவன் இந்த பிள்ளைகளை விட்டு தேவனே விடுதலை செய்யுங்க, தேவனே விடுதலை செய்யுங்க அப்பா பிதா. ஆவியானவரே உங்களுடைய கனியினாலே என்றப்பா, உங்களுடைய அன்பை ஊற்றுங்கப்பா இந்த இருதயத்துக்குள்ளே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி என்றவரே சுவாசம். அப்படியாக தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே, உங்களை நோக்கி வேண்டுகிற ஜெபங்களுக்கு அப்பா, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நீங்களே அது கொடுக்கப்பட்டதற்காய் நன்றி அப்பா. இந்த பாதுகாத்துக் கொள்ளுங்களை ஆசீர்வதியுங்க அப்பா பிதா. பூமியில் அனைத்து மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா என் தேவனே. நன்றி பிதாவே, நன்றி என் தேவனே சுவாசம். தேவனே இந்த சங்கம ஊழியத்தை ஆசீர்வதியுங்க அப்பா. லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க, மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க, பேர பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கப்பா. அவர்களோடு இணைந்து ஊழியம் ஆசீர்வதிங்க. சங்கம ஊழியத்தை ஆசீர்வதிந்தவனே, காரியங்களை செய்யுங்க என்றவனே. தேவனே இந்த சங்கம ஊழியம் மூலம் கடந்து போற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் நன்றி என்றவரே. நன்றி அப்பா பிதா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அதே போல் தேவனே ஜனசிஸ்ட புறப்படுங்கள் அப்பா. பிள்ளைகளை புறப்படுங்க, கணவனை புறப்படுங்க, பரிசுத்த இரத்தத்திலே மூடிக்கொள்ளுங்க. உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. நன்றி அப்பா. ஜெயமோ கர்த்தராலே அப்பா, ஜெய கிறிஸ்துவே, நீங்கள் ஜெயம் கொடுங்க அப்பா பிதா.
நன்றி என் தேவனே சோஸ்திரம். அதை இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் தேவனே, இந்த வராமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை பிதாவே, ஒவ்வொரு குடும்பங்களை கல்வாரியின் பரிசுத்த இரத்தத்துக்குள்ளே மூடி ஆசீர்வாதம் உண்டாவதாக என்பவன் சகல நோய்கள் வியாதிகள் இந்த குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக தேவனே, இந்த குடும்பத்தில் மாற்றுங்கப்பா பிதா. நன்றி அந்த ஆசீர்வதிங்கப்பா. நன்றி அந்த நன்றி அப்பா பிதா. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் யாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. நான் சிறு ஜெபத்தோடு கூட ஏமியிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்திய நாளும் வாலிப யுவதிகளுக்காக நாங்கள் ஜெபித்து இருக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற துன்மாக்கமான இச்சைகள் ஆண்டவரே கர்த்தாவே, வேண்டாத காரியங்கள் கர்த்தாவே, தவறான காரியங்கள் கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்குள்ளே, இந்த இருதயங்களுக்குள்ளே, சிந்தைகளுக்குள்ளே கர்த்தாவே கரைபட்டு இருக்கிற காரியங்கள், இதிலிருந்து இந்த வாலிப யுவதிகளை விடுதலையாக்கும் விடுவியும் கர்த்தாவே. ஆண்டவரே, பிசாசின் கையிலிருந்து விடுவிக்கப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பாவ இருளிலிருந்து இவர்கள் விடுதலையாக்கப்பட உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, நீர் பொறுப்பேற்கும்படியா எங்கள் ஜெபங்கள் தொடக்கத்திற்கு முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்து எங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த வாலிப உலகத்தை நீர் மாற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம். பெரிய மாறுதலை வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் சந்தியும். அவர்கள் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் ஏற்ற ஆசீர்வாதங்களை பரத்திலிருந்து யோதிகளின் ஆவடத்திலிருந்து கட்டவிழ்த்து விடும் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கமா வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் கர்த்தாவே, அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் என் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்குவதாக கர்த்தாவே. உம்முடைய பலத்த கரம் அவர்களை தாங்குவதாக கர்த்தாவே. அப்பா, ஏமியும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இவளை வந்து செபிக்க ஆண்டவரே நீர் கிருபையும் இரக்கமும் அவளை ஊழியம் செய்ய இன்னும் வலிமையா அடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். நன்றி தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. இந்த வாரம் முழுவதும் இந்த வானொலி ஊழியத்துக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த வாரம் முழுவதும் இந்த வானொலியில எடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலக தேசத்துல உள்ள எல்லா வாலிப பிள்ளைகளையும் உள்ள கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற வேண்டாத காரியங்கள், உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்து ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளாய் சாட்சி உள்ளவர்களாய் ஜீவிக்க உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யுத்த பூமியில இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு பெற்றோரை இழந்து, பொருளாதாரங்களை இழந்து, கர்த்தாவே சுவாமி இருப்பிடங்களை இழந்து ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற அந்த வாலிப பிள்ளைகள் விரக்தி அடைந்து போகாதபடி நாங்கள் வேண்டி நிற்கிறோம் கர்த்தாவே சுவாமி. நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த வானொலி நிகழ்ச்சிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வானொலி ஊழியம் பழுகி பெருகி பூமியை நிரப்ப வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வர இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அந்த நிகழ்ச்சியில வருகின்ற வார்த்தைகள், சாட்சிகள், வசனங்கள், பாடல்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரே எடுத்து வருகின்ற தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுவோம். அவர்களை பண்ணும் போதும் உங்களுக்கு கூட இருந்து அவர்களை தாங்கி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே ஜபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். வர முடியாதிருக்கிற தெய்வ பிள்ளைகளையும் கொண்டு வந்து இந்த ஜபத்தில் இணைக்க வேணுமா ஜபிக்கிறோம். இந்த நேரத்திலும் சகோதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் இருக்கிற தேசத்துக்காய் நன்றியப்பா. ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்களுடைய ரட்சிப்புக்காய் ஜபிக்கிறோம். அவர்கள் மனம் திரும்ப வேணுமா எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த தேசத்துல பொருளாதார சரிவுகள், நெருக்கடிகள், பஞ்சங்கள் வந்து விடாத படிக்கும் நீங்கள் பாதுகாக்க வேணுமா ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி கலாசீலனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களுக்காய் சோத்திரம் அப்பா. குடும்பத்தாரை ஒப்பு கிடக்கிறோம். அந்த குடும்பத்திலே தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம்.
நாளை ஒப்பு கிடக்கிறோம். அவருடைய ஊழியங்கள், அவருடைய எடுக்கின்ற ஜெபங்கள், விண்ணப்பங்கள் ஒன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆண்டவரே அவரை இன்னும் அபிஷேகம் பண்ணி உங்களுக்கென்று எடுத்து பயன்படுத்த வேணுமாய் நாங்க ஜெபிக்கிறோம். அதே போல சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரையும் ஒப்பு கிடக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளை காத்துக்கொள்ள வேணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளும் சகோதரி வினோவையும் ஜசீமாவையும் ஒப்பு கிடக்கிறோம். ஆண்டவரே அவருடைய ஊழியங்களை ஒப்பு கிடக்கிறோம். இன்னுமாக அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட, அவருடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட, இன்னுமாக குடும்பத்தில் உள்ள தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து ஜெசிமாவை இந்த வேலையிலும் ஆசிர்வதித்து உயர்த்த வேணுமா எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தாயார் ஸ்ரீ அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கெடுக்கிறோம். அவர்களுக்கு இருக்கிற அந்த வீட்டு தேவைகளுக்காய் நன்றியப்பா. அந்த வீட்டு தேவைகளை சந்தித்து அவர்களுக்கு ஒரு இருப்பிடத்தை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே கூட இருந்து இவர்களையும் வழி நடத்த ஜபிக்கிறோம். சோதரி செல்வகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருக்குரிய அந்த சரீர பலவீனங்களிலிருந்து விடுதலை கொடுத்து இயேசப்பா திரும்பமாக இந்த வானிலையில வந்து ஜபிக்க உதவி செய்ய வேணுமாய் ஜபிக்கிறோம். சோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களை எங்களை கருத்திலே நாங்கள் ஒப்பு கிடக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அப்பா இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி கூட இருந்த அவாவையும் வழி நடத்த வேணுமா எங்களை கருத்திலே நாங்கள் ஒப்பு கிடைக்கிறோம். பார்த்தால் சோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரையும் ஒப்பு கிடைக்கிறோம். அவள் இருக்கிறதான இந்த தேசத்துக்காய், இந்த தேசத்திலே இயேசப்பா அவளுடைய ஊழியங்களுக்காய், குடும்பத்தார் உறவுகள் சந்ததிக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் பார்த்த போல் ஈசரனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களை ஒப்பு கிடைக்கிறோம். தாமல் ராஜை ஒப்பு கிடக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய், அவருக்கு அந்த தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். சாண்டன் ராஜநாயகத்தையும் ஒப்பு கிடக்கிறோம். இன்னுமாக அவருடைய சபை மக்களை ஒப்பு கிடக்கிறோம். அவர் தருகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள் ஒன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரனம்மா இவர்களையும் ஒப்பு கிடக்கிறோம். இந்த தாய்மார் எடுக்கின்ற ஒரு ஜெபங்களுக்கும் நீங்கள் ஆமந்தம் ஆமேன் என்றும் கொடுக்கிற பதிலுக்காய் சோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே சோதரி ஜான்சியுடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம் அப்பா. குடும்பத்தாருக்காய் நன்றி, கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காய் சோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி குணாவை ஒப்பு கிடக்கிறோம். அவருடைய பிசினஸ் காரியங்கள், ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் கூட உங்களுடைய கரத்திலே தந்து ஜபிக்கிறோம். சோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். கான்சியோடும் கூட இருக்க வேணுமாய் ஆண்டவரே. சோதரிக்கு இன்னும் ஆண்டவரே கூட இருந்த இந்த ஊழியங்களிலே பெரிதாகி ஆண்டவரே இந்த ஊழியங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டு ஜபிக்கிறோம். சோதரி ஐரினுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆசிர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம். குடும்பத்தாரை ஒப்பு கிடக்கிறோம். இந்த நாளும் இந்த ஊழியர் சுசேஷரியா அவர்களை ஒப்பு கிடக்கிறோம். இன்னமாக அவருடைய குடும்பத்தாரை ஒப்பு கிடக்கிறோம். ஊழியங்களை எல்லாவற்றையும் உங்களை கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம். நித்திய வெளிச்ச நேர நிகழ்ச்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். சோதரர் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கிடக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லோரையும் காத்துக் கொள்ளும்படியா எங்களை கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம். அதே போல கிடக்கிறோம். கணவரை, பிள்ளைகளை, பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கிடக்கிறோம். சோதரிக்கு அண்ணாவை ஒப்பு கிடக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே குடும்பத்தாருக்காய் நன்றியப்பா. ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஒப்பு கிடக்கிறோம். பிள்ளைகளை ஒப்பு கிடக்கிறோம். இன்னுமாக மருமகளை ஒப்பு கிடக்கிறோம். மகளை ஒப்பு கிடக்கிறோம். பேர குழந்தைகளை உங்கள் பாதத்திலே தருகிறோம். இந்த வேலை எடுத்த ஊழியங்களை நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். சோதரர் மாட்டையும் குடும்பத்தாரையும் ஒப்பு கிடக்கிறோம். இந்த நேரத்தில் ஜோகளுக்காய் நடத்துகிறோம். பிள்ளையோட பாடசாலைக்கு போன்ற நேரங்கள், வருகின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நடத்தி ஆண்டவரே பிள்ளைகள், அந்த பிள்ளை பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்படிந்து நடக்க உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். சோதரகுமான குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காய் ஜபிக்கிறோம். அதே போல தக்ஷாவுடைய கணவரை ஒப்பு கிடக்கிறோம். ஆண்டவரே ஷியாப்போடு உங்களை கரமிடைப்பட வேணுமா இவரை பராமரிக்கின்ற டாக்டர்ஸ் மாறியும் ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேணுமா ஜபிக்கிறோம். இந்த வானொலியை கேட்கிறவர்கள், ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு நின்று ஜபிக்கிறவர்கள் உங்களை பாதத்திலே தருகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஜபிக்கிறோம். நல்ல தாயே ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் அதே வேளையிலே நிறைவு ஜபங்களை எடுத்து வந்தவர்களுக்காகவும் ஜபித்து ஆசீர்வதித்த சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும் அதிகால வேளையிலே இணைந்த சகோதரி டாலி, காலை வேளையில் இணைந்த அன்றன் ராசநாயம் அவர்கள், சகோதரன் குணா அவர்கள், அதே வேளையிலே மாலை வேளையிலே இணைந்த சகோதரி வினோ, சகோதரன் டொனால், சகோதரி
சாரி, மன்னிக்க வேண்டும் சகோதரி அவருடைய பெயர் வருது இல்லை திடீர்னு. ஆமேன். சகோதரி யார் வந்தது? நோர்வேலிருந்து வந்த சகோதரிக்கு என்ன பேரம்மா? கலாசீலன். ஆமீன். கலாசீலன் அவர்களுக்கும் அதே வேளையிலே இரவு வேளையிலே இணைந்த சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்களுக்கும் மற்றும் இணைய முடியாதவர்கள் அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம், வழி நடத்தப்படுவோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமை வழி நடத்துவாராக. அதே வேளையிலே கிழமை நாட்களிலே, அதாவது வீக்கெண்டிலே நடக்கின்ற ஊழியங்கள், எங்களுடைய ரெக்கார்டிங்கள் ஒவ்வொன்றிலும் அதே வேளையிலே ஊழியங்களோடு வழி நடத்தப்பட சூமுக்கூடாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதே வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்கிறவங்கள் எல்லோரையும் உங்கள் ஆக்கங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமை வழி நடத்துவாராக. அதே வேளையில் நாங்கள் வாக்குத்தத்த தியானந்த கூடாக, மன்னா கூடாக, ஜீவ வார்த்தை கூடாக, நற்சிந்தனை கூடாக வழி நடத்தப்படுவோம். அந்த வகையிலே அனுப்பி தருகிறோம். அதே வேளையிலே உங்களுடைய டெய்லி ரீடிங்ஸ் அதையும் நாங்கள் அனுப்பி தருகிறோம். 364 வாசித்து முடிக்கத்தக்க அதிகாரங்களை அனுப்பி தருகிறோம். அதே வேளையிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும், வாரத்தின் முதல் நாளில் சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் உங்கள் ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அதே வேளையிலே சபையிலே ஊழியங்களை செய்கிற பொழுதும் கர்த்தர் தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. ஹாவ் அ குட் வீக்கெண்ட். அதே வேளையிலே அடுத்த வாரத்திலே வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடேயாக இருக்கிறது. அந்த நாளிலே நேரடி ஒலிபரப்பு நடைபெற மாட்டாது. அந்த வகையிலே அதை நினைவுகூருங்கள். அதே வேளையிலே திங்கள் முதல் வருகின்ற திங்கட்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமை நீங்கள் இணைகின்ற பொழுதும் யூரோப்பிலிருந்தும் யூகேயிலிருந்தும் இணைகிறவர்கள் உங்களுடைய நேர மாற்றம் அதை கவனித்துக் கொள்ளுங்கள். பழையபடி அதே நேரத்துக்கு வருகிறோம். அந்த வகையிலே அதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு திங்கட்கிழமை திரும்பமாக இணைவோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் குடும்பங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை நேரடியாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே ஆமீன். அதே வேளையிலே உங்கள் எல்லோரும் வீக்கெண்ட்ஸில் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து பாதுகாப்பின் கரம் கூட இருந்து வழி நடத்துவாராக. செய்கின்ற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். ஆமீன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பாடல்களுக்கூடாக ஜபங்களுக்கூடாக கடந்து செல்வோம். நீங்கள் வானொலி கூடாக 24 மணித்தியாலமும் கேட்க முடியும். நேரடி ஒலிபரப்பு மறு ஒலிபரப்பிலே கேட்க முடியும். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், ஸ்கைப் பிரே மினிஸ்ட்ரி ஊழியர்கள் உலகத்தின் பல வாங்கிருந்து செய்கின்ற ஊழியங்கள். அதனைத் தொடர்ந்து நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி இரவு 7 மணி முதல் 10 மணி வரை நடைபெறும். இன்றைய நாளிலே தேவ ஊழியர் சகோதரி டோலி அவர்கள், சகோதரி ரஞ்சினி அவர்கள், சௌரம் மகேந்திரனி அவர்கள் இணைந்து வழி நடத்துவார்கள். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலி